Varuthi, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. மற்றும் Gokul Santal Soap. நீ டென்ஷன் ஆகாத அகிலா. அருண் சுந்தரத்தோட வருவான். அந்த சுந்தரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் இவ்ளோ டென்ஷன் ஏன் ஆகுறேன்? 25 வருஷமா விசுவாசமா இருந்த ஒருத்தர் ராத்திரியோட ராத்திரியா சொல்லிக்காம வீட்டை விட்டு போயிருக்காருனா நாம ஏதோ குறை வச்ச மாதிரியும் நம்மள பத்தி தப்பா பேசுற மாதிரியும் பண்ணிட்டு போயிட்டாங்களே. எனக்கு அதாங்க ஒரே டென்ஷனா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா சுந்தரம் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்காருனா சொல்ல முடியாத ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் சுந்தரம் நிரந்தரமா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு முடிவெடுத்திருக்காரு. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பா, இது நம்ம ஊர் இல்லையேப்பா. நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போகாம இந்த ஊருக்கு ஏப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இந்த ஊர் எனக்கு கூட புதுசுதான். இங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. நம்ம ஊருக்கே போயிருக்கலாமேப்பா. உங்களுக்கு யாரையுமே தெரியாத இந்த ஊர்ல நாம எப்படிப்பா பழைக்க போறோம்? பழைக்கணும். உங்களையும் உங்க அம்மாவையும் ஊர்ல விட்டுட்டு நான் பட்டணத்துல வேலை தேடி வந்து பழைக்கல. அப்ப பட்டணத்துல எனக்கு யார தெரியும்? அது மாதிரிதான் இனிமே நாம இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். அப்பா, பட்டணத்துல நான் கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்தேன். இந்த ஊர்ல இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான்ப்பா படிக்கணும். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பெரிய ஆளானவங்க யாருமே கிடையாதா? இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. 4 எழுத்த கத்துக்கிட்டு நல்ல புத்திய வளர்த்துக்கோ, அது போதும். ஓ அக்கா மாதிரி தப்பான புத்திய வளர்த்துக்காத. ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து பெரியவங்க வீட்டுல தங்க வச்சதுக்கு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா பாத்தியா? இவனால நாம அம்மா கிட்ட சொல்லிக்காம திருடனுங்க மாதிரி திருட்டுத்தனமா அந்த வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டே வந்திருக்கும். அப்பா, உங்க வார்த்தையை கேட்ட அக்கா உங்க பின்னாடி வந்ததுக்கு அப்புறமும் எதுக்குப்பா இப்ப ஊசியில குத்துற மாதிரி அக்காவை பேசுறீங்க? இவ பண்ண காரியத்துக்கு அங்கேயே கத்தியால குத்தி கொண்டு இருக்கணும். பெத்த பாவத்துக்கு பொறுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவள ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம ஊருக்கே போயிடலாம். இந்த ஊர்ல நாம தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமான்னு விசாரிச்சு பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஊருக்கு புதுசு. இது என் பொண்ணு, இது என் பையன். சரி, இந்த ஊர்ல வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்க. யோ அப்படி மொட்டையா சொன்னா எப்படியா? நேரா ஊருக்குள்ள போங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி
பெரிய தொட்டி இருக்கும். அந்த வீட்டுல விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வாடகை வீடு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க போலாம். ஆதி, ஃபங்க்ஷன்ல எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. ஒரே ஒரு குறை தான். என்ன, பார்வதி வராதா? அப்சல்யூட்லி ரைட். பார்வதி சிங்கப்பூர் வந்திருந்தா ஃபங்க்ஷன் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது என்னோட ஃபீலிங் மட்டும் இல்லை. ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே பார்வதி பற்றி விசாரிச்சாங்க. ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேட்டாங்க. பார்வதிக்கு இப்படி ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கு நீ தானே காரணம்? அப்படிலாம் சொல்ல முடியாது. பார்வதி அடையாளப்படுத்தினது நானா இருக்கலாம். ஆனால் இந்த பேர், புகழ், பாராட்டு எல்லாமே பார்வதியோட திறமை கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல. ஆதி, என்ன இந்த பாக்ஸ்? பார்வதிக்காக சிங்கப்பூர்ல நான் தேடி தேடி வாங்கின gift. பார்வதிக்கு சிங்கப்பூர் நல்லா சுத்தி காட்டி விதவிதமா கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். மை பேட் லக். லாஸ்ட் மினிட்ல பார்வதியால சிங்கப்பூர் வர முடியாம போயிடுச்சு. அதனால்தான் பார்வதிக்காக ஒரு சின்ன கிஃப்ட். பார்வதி சிங்கப்பூருக்கு வரலன்ற வருத்தம் உன் மனசுல ரொம்ப இருக்கும் போல இருக்கே. ஆமா, பார்வதி மாதிரி கிராமத்துல இருந்து வந்த ஒரு அப்பாவி பொண்ணுக்கு சிங்கப்பூர் போறதுலாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? அதை அவ தவற விட்டதுல பார்வதிக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ, நிச்சயமா எனக்கு வருத்தம் தான். என்னால ஃபங்க்ஷன்ல கூட ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பார்வதியோட நினப்பாவே இருந்துச்சு. அப்போ நீ சிங்கப்பூர் ஃபிளைட் ஏறினதுல இருந்து இப்ப வரைக்கும் பார்வதி ஞாபகமா தான் இருக்க. இவ்வளவு நேரம் அதானே சொல்லிட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. என்ன பாக்குற? பார்வதி நீயும் ஒன்னா சிங்கப்பூர் போயிட்டு திரும்பி வரும்போது 2 பேரும் லவ்வர்ஸா தான் வருவீங்க அப்படின்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? பார்வதி உன் கூட வராதால எங்க நான் சொன்ன நடக்காம போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப முழுக்க முழுக்க பார்வதி ஞாபகமாவே திரும்பி வந்திருக்கத வச்சு பார்க்கும்போது உன் மனசுல இருக்க லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆதி, நீ பார்வதியை லவ் பண்ற. இதுக்கப்புறமும் அபிமானம் அதுன்னு சொல்லி சும்மா சமாளிச்சிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சிங்கப்பூர் வாய்ப்பை பார்வதி மிஸ் பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். ஓகே ஆதி, நான் நம்பிட்டேன். ஃபீல் பண்ணாத. சரி, நீங்க போங்க. ஓகே பெரியய்யா. அம்மா, ஆதி, வா ஆதி. வா. அம்மா, வா. The Indian Business Leader Awards. Congratulations, Adi. Thanks, Ma. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. நீ நினைச்சத சாதிச்சு காட்டுவேன்னு நாங்க உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீ ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சிட்டு வர. கீப் இட் அப். தேங்க்யூப்பா. அது கூட மா, இது பார்வதி கொடுத்த அவார்ட். இது பார்வதிக்கு போட்ட ஷால்.
சிங்கப்பூர் பிசினஸ் மேன்ஸ் எல்லாரும் நம்ம ஹர்பல் பியூட்டி ப்ராடக்டோட ஆட் ஷூட் டைம்ல பார்வதி பேசின வீடியோ கிளிப்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்கம்மா. பார்வதி பிரசன்ட் ஆகலனா கூட பார்வதியோட ஸ்பீச் கேட்டு ஆடிட்டோரியம்ல இருக்க அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் எந்திரிச்சு கை தட்டினாங்க. மா, நீங்க பார்வதியை கூப்பிட்டு இப்பயும் உங்க கையால இந்த ஷாலை போட்டு கௌரவப்படுத்தணுமா? நாம எங்க அதை பார்வதியை கௌரவப்படுத்துறது? அவதான் நம்ம குடும்பத்தை ஒரேடியா அசிங்கப்படுத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளே. ஆண்டி, ஆட்டோ ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம். சுந்தரத்தை பத்தி எந்த தகவலும் தெரியல. அருண், என்னாச்சு ப்ரோ? அது நேத்து நைட்டு சுந்தரம், பார்வதி, கணேசன் 3 பேரும் யாருகிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ஆதி. ஷப்பா, என்னமோ புது படம் மாதிரி ஆனவுன பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க? தெரியல ஆதி. 25 வருஷ விசுவாசம் ராத்திரியோட ராத்திரியா இருட்டுல வீட்டை விட்டு போயிருச்சு. சித்தி, என்ன அது? என்ன இது? அக்கா தான் என் மேல சந்தேகப்பட்டு கேக்குறாங்கன்னா நீயும் என் மேல சந்தேகப்படுவியா? இங்க பாரு ஆதி, அந்த சுந்தரமும் பார்வதியும் வீட்டை விட்டு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா கிட்ட நான் என் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன். என்ன நம்ப ஆதி. ஏன் இப்படி எல்லாரும் என் மேலயே சந்தேகப்படுறீங்க? என்னம்மா இதெல்லாம்? சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு பொண்ணும் எப்படி முன்னுக்கு வரணும்னு பார்வதியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு பார்வதியை பத்தி சிங்கப்பூர்ல பெருமையை பேசிட்டு வந்தாமா. நாம் பெத்த பிள்ளைங்களை விட என்ன அதிக தடவை அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டவரு சுந்தரம். என்கிட்ட சொல்லாமலேயே கிளம்பி போயிட்டாரு. இல்லம்மா, போனா போட்டுலாம் அப்படி விட்டுற முடியாது. எதனா காரணத்தோட வீட்டை விட்டு போயிருந்தா போட்டுன்னு விட்டுறலாம். ஆனா எந்த காரணமும் இல்லாம போனா அது நமக்கு தாம கெட்ட பேரு. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூப்பிட்டு வரேன். சுந்தரம் உங்களுக்கும் எனக்கும் இருந்த நன்றி கடன் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆதி, நீ டிராவல் பண்ணி இப்பதான் வந்திருக்க. ரெஸ்ட் எடு. அருண் சுந்தரத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். ப்ரோ, நீ இப்பதானே வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் ஐஸ்வர்யா போய் தேடி பாக்குறோம். இல்ல, வேண்டாம். நீங்க 2 பேரும் அவங்கள தேடி அலைய வேண்டாம். நானே கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். வட போலாம். அக்கா, இவ்வளவு தண்ணி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டுமா?
போதும்டா கணேசா. தண்ணி ஊத்தி வைக்க பாத்திரம் எதுவும் இல்ல. இந்த தண்ணி காலியானதுக்கு அப்புறம் பிடிச்சுக்கலாம். சரிக்கா. நான் போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு வரேன். நீயும் இவனை வீட்டுல இருங்க. அப்பா, நானும் உங்க கூட வேலைக்கு வரேன்பா. என்ன? நீ ஒண்ணும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்லயே இரு. நானும் வேலைக்கு வந்து 4 காசு சம்பாதிச்சா உங்களுக்கு உதவியா இருக்கும்லப்பா. ஏன்பா வேண்டாங்கறீங்க? என்ன உதவி? ஒண்ணு வேண்டாம். நீ அகிலாமா வீட்டுல வேலை பார்த்த லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. நீ அங்க ஒழுங்கா இருந்திருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அக்கா அப்படி என்னப்பா தப்பு செஞ்சது? பெரியம்மன் ஆசைப்பட்டு தப்பா? அக்கா செஞ்ச தப்புனா இங்க ஒவ்வொருத்தர் செய்யறது தப்பு தப்பா? ஏய், பயம் விடுற. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன ஓ தோலை விரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். கணேசா, நீ பேசாம இருடா. அப்பா, நான் இங்க சும்மா தானப்பா இருக்க போறேன். அதுக்கு உங்க கூட வேலைக்கு வந்தா கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். கிராமத்துல இருந்து உன்னை அகிலாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ இப்படித்தான் சொன்ன. உன் பேச்ச நம்பினதுக்கு 25 வருஷம் என் விசுவாசத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி ராத்திரியோட ராத்திரியா திருட மாதிரி வீட்டை விட்டு வந்ததுதான் மிச்சம். போதும், நீ வேலைக்கு போனதும் போதும், நான் பட்டதும் போதும். உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன்னா எனக்கு என் பாரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். இப்ப கூட உங்களுக்கு என்னோட கல்யாண பேச்சுதானா? நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேனேப்பா. அப்புறம் எதுக்கு இப்படி கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஊரு உலகத்துல உன் வயசு பொண்ணுகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுக்கு போகல, புருஷன் குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா வாழல, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. காலத்துக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போறேன். பெரியவ மனசுல நினைச்சுக்கிட்டு அவர்தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிற என்னால இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது, உன் கழுத்தை நான் அறுத்து போட்டுருவேன். பெரிய தம்பியோட கால் தூசிக்கு ஈடாவியா நீ? அவர் காலை புடிச்சு வாழ வேண்டிய நீ அவர் கைய புடிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டா இது அடுக்குமா? உன்னை இரு வர. நான் தினம் தினம் வேதனைப்படுறதை விட உன்னை கொன்னு புதைச்சிட்டு 1 வாரம் 10 நாள் அழுது தீத்துட்டு ஊருக்கு போயிடுறேன். என்ன தடுக்காத, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறத விட செத்து தொலையட்டு, அதான் எல்லாருக்கும் நல்லது. உன்னை வெட்டி கொன்னுட்டா
பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அதான் அவங்க அப்ப வெட்டி கொன்னுட்டான்னு ஜனங்க தப்பா பேசுவாங்க. அந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால நானே என் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுறேன். சொல்லல அப்பா நீங்க கழுத்தை அறுத்துக்காதீங்கப்பா. நீங்க சொல்ற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை